நாமும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இயேசு சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், அவர் ஆவி என் ஆவி, அவர் ஆவி என் ஆவி. மனிதன் ஒரு மனிதனாகி விட்டோம். மனிதன் அதாவது அவரோட ஆவியும் நம்மளோட ஒன்றாகி விட்டோம். அவர் ஆவியா இருக்கிறார், என் ஆவி மனிதன், அந்த மனிதனோடு ஒன்றாவிட்டார். இப்போ நான் நடந்தா இயேசு நடக்கிறாரு, நான் பார்த்தா இயேசு பார்க்குறாரு, நான் தொட்டா அவர் தொடுறாரு. இந்த வெளிப்பாட்டுக்கும் நாம் எல்லாரும் வரணும், எல்லாரும் வர வேண்டும். இந்த வெளிப்பாடு தான் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஹையஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோங்கிறத நம்ம டீப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்ம கொலைசெயர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்